குட் மார்னிங்ப்பா. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், முதன்மை பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மற்ற பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்தோம், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், முதன்மை பணிகள் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் டாபிக் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அதாவது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், இரண்டாம் நிலை பணிகள் அப்படிங்கிறத டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். The secondary functions can be classified under 3 heads, namely agency functions, general utility functions and other functions. இரண்டாம் நிலை பணிகளை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்னா முகமை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, முகமை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலெக்டிங் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்குனா தமிழில் காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலெக்டிங் செக்ஸ்னால் காசோலைகளை பணமாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கலெக்டிங் இன்கம் அப்படின்னா வருமானத்தை பெறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் ஏஜென்சி ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டாபிக் கலெக்டிங் செக்ஸு, கலெக்டிங் இன்கம் அண்ட் பேயிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேயிங் எக்ஸ்பென்சஸ்னால் செலவுகளை செலுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்டரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஜென்சி ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன் நான், முகமை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்ட் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் பை பெர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த பேங்க் இருக்கு இல்லையா, வங்கிகள் தங்களுடைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஏஜென்ட்டாக, ஒரு முகவர்களாக இருந்து தங்களுடைய பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முகமை பணிகள் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. ஸோ ஒரு முகவராக, ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுறாங்க வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலெக்டிங் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிங் செக்ஸ் அப்படின்னா காசோலைகளை பணமாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். பேங்க்ஸ் கலெக்ட் செக்ஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த பிஹாஃப் ஆஃப் தியர் கஸ்டமர்ஸ் த்ரூ கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க, செக்கோ இல்லைன்னா மற்ற பில்ஸ் இருக்கு இல்லையா, கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பை த சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக காசோலைகளை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது காசோலைகளை பணமாக மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம், பணமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈஸியாக சுலபமாக கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ரெண்டாவது பார்க்கும்போது கலெக்டிங் இன்கம், வருமானத்தை பெறுதல் அப்படின்னு சொல்லலாம், சேகரித்தல்னு சொல்லலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் கலெக்ட் டிவிடெண்ட்ஸ், பென்ஷன், சேலரிஸ், ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தியர் கஸ்டமர்ஸ். வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, வணிக வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பென்ஷனாக இருக்கட்டும், இல்லை சம்பளமாக இருக்கட்டும், ரெண்ட் வாடகையாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். See, a credit voucher is sent to the customers for information when any income is collected by the bank. ஸோ இவங்க அந்த கஸ்டமர்ஸ்க்காக இவ்வளோ சேவைகளையும் செய்கிறாங்க. அதனால் வாடிக்கையாளர்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருமானத்தை இவங்க வவுச்சர், அந்த பற்று சீட்டின் மூலமாக இவங்க தெரியப்படுத்துகிறாங்க, இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்போ இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேயிங் எக்ஸ்பென்சஸ்னால் செலவுகளை செலுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் சச் அஸ் டெலிஃபோன் பில்ஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் ரெண்ட்ஸ். Similar to the credit voucher, a debit voucher is sent to the customers for information when expenses are paid by the bank அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வணிக வங்கிகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக பல்வேறு கடமைகளை செஞ்சுட்டு வராங்க. அதில் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபோன் பில் கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதா இருந்தாலும் சரி, காப்பீட்டு ப்ரீமியம் கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் ஃபீஸு, வாடகை, இது எல்லாமே வாடிக்கையாளர்களுக்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா இந்த செலவுகள் எல்லாம் செய்யும் பொழுது அதற்கான அந்த வவுச்சர் இருக்கு இல்லையா, அந்த செலவு சீட்டை, அந்த பட்டு சீட்டை வந்து அப்பப்போக்கு வாடிக்கையாளர்கிட்ட இவங்க கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ செகண்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொது பயன்பாட்டு பணிகள் அப்படிங்கிறத அதை சொல்லலாம். இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் சம் யூட்டிலிட்டி சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ் பை பெர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வங்கிகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக இன்னும் சில வசதிகளை சில பணிகள் அவங்க செஞ்சுட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், பொது பயன்பாட்டு பணிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு பெட்டக வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் to its customers for safe custody of jewelry, shares, debentures and other valuable items. ஸோ இன்றைக்கி நகைகளாக இருக்கட்டும், தங்களுடைய கடன் பத்திரங்களாக இருக்கட்டும், பங்குகளாக இருக்கட்டும், இல்லை அதை விட விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாதுகாப்பு பெட்டக வசதி வங்கிகள்லேயே இவங்க அதை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி. திஸ் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆஃப் டியூ டு த தெஃப்ட் அட் ஹோம். அதை வீடுகளெல்லாம் இந்த திருட்டு இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அதை லாஸ் ஆயிடும் இல்லையா, அதெல்லாம் அதுலேருந்து அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பேங்க்கில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் இன் த லாக்கர்ஸ். ஆனால் அந்த லாக்கர் கொடுத்து உதவுறாங்க, ஆனால் அதுக்கு பொறுப்பு வந்து கண்டிப்பாக பேங்க் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செகண்ட் டாபிக் பார்த்தோன்னா இஷ்யூங் த ட்ராவல்ஸ் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயண காசோலைகளை வழங்குதல். இப்போ நம்ம ஃபாரின்க்கெலாம் போகிறோம் அப்படின்னம்னா கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ஸ் கொடுத்து உதவிடுறாங்க வங்கிகள். ஸோ நம்ம வந்து சுலபமாக அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்கு அங்கே மாற்றிக்கிறதுக்காக. ஸோ இதில் இதுவும் அதே மாதிரி சேஃப்காக தான் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் இஷ்யூஸ் த ட்ராவலர்ஸ் செக் டு இண்டிவிஜுவல் ஃபார் ட்ராவலிங் அவுட் சைட் த கண்ட்ரி. நாட்டை விட்டு வெளியில் நம்ம பயணிக்கும் போது, வெளிநாட்டுக்கு பயணிக்கும் போது பணத்துக்கு பாதுகாப்புக்காக இவங்க செக்கை வழங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவலர்ஸ் செக்ஸ் ஆர் த சேஃப் an easy way to protect money while the traveling. பயணத்தின் போது பணம் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு இது ரொம்ப சுலபமாக நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தேர்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்பொழுது டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்நிய செலவாணிகளை கையாளுதல் அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிஸ்னஸ்மேன் டீலிங் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஏற்றுமதியாக இருக்கட்டும், இறக்குமதியாக இருக்கட்டும், அதில் ஈடுபடக்கூடிய அந்த வணிகர்களுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்நிய செலவாணி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வெளிநாடுகளில் போய் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸை இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். ஹவெவர் கமர்ஷியல் பேங்க்ஸ் நீட் டு டேக் the permission of the central banking for dealing the foreign exchange. நம்ம அந்நிய நாட்டினுடைய டிரான்சாக்ஷனில் கண்டிப்பாக சென்ட்ரல் பேங்க் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அதை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நிதியை மாற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். இட் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிராஃப்ட் டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இன்றைக்கி நிதியை மாற்றம் ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம என்ன சொல்லலாம், பணத்தை மாற்ற முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது செக்காக இருக்கட்டும், டிராஃப்ட் வரைவு காசோலைகளாக இருக்கட்டும், இல்லை தொலைபேசி மூலமாகவோ இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் மூலம் ஏதோ ஒரு வகையில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லெட்டர் டு த கிரெடிட் அப்படின்னா நம்பகத்தன்மை. இவங்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, பாதுகாப்பு நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் டு தேர் கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபை தேர் கிரெடிட் வர்த்தினஸ் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களுக்கு அப்பப்போக்கு அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அதை பற்றின தகவல்கள், அதை பற்றின விஷயங்களை இவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, உறுதி கொடுக்குறதுனால தான் மக்கள் வங்கிகளை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கான ப்ரூஃபும் இவங்க கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பத்திரங்களுக்கு எழுத்துறுதியை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். ஸோ இன்றைக்கி வணிக வங்கிகள் பார்த்தீங்கன்னா பத்திரங்களுக்காக இவங்க எழுத்துறுதி பணியினை இவங்க செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆஸ் அ பப்ளிக் ஹேஸ் ஃபுல் ஃபெய்த் இன் த கிரெடிட் வர்த்தினஸ் இஸ் அ பேங்க் of bank public do not hesitate in buying the securities underwritten by banks அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் வங்கிகளில் முழு நம்பிக்கை வச்சுருந்தா தான் தன்னுடைய
நம்பிக்கையாக இருந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், வங்கிகள்கிட்ட நிறைய அவங்களுடைய சேவிங்ஸு அந்த மாதிரி நிறைய டெபாசிட் பண்ண முடியும். எல்லாமே நம்பிக்கையோடு அப்போ தான் செய்ய முன் வருவாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் அளவை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த எழுத்துறுதி பத்திரங்களை இவங்க கொடுக்குறதுனால தைரியமாக இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாதுகாப்பு அந்த நம்புகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படின்னா மின்னணு வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்க்ளூட்ஸ் சர்வீசஸ் சச் அஸ் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், இன்டர்நெட் பேங்க். இன்றைக்கி வங்கிகள் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண கடன் அட்டை, பற்று அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இணையத்தின் மூலமாகவும் இன்றைக்கி எல்லா பரிவர்த்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதர் ஃபங்க்ஷன்ஸ், மற்ற பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பணத்தினுடைய அளிப்பு, மணி சப்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் தட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த மணி சப்ளை. பணத்தினுடைய அளிப்பை அதிகரிக்கிறதுல மிக முக்கியமான பணி இந்த வணிக வங்கிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், எ பேங்க் lends 5 lakhs to an individual and opens to demand deposits the name of that individual. A bank makes a credit entry of 5 lakhs in that account. This leads to creation of demand deposits in that account. The point to be noted here is that there is no payment in cash. Thus, without printing additional money, the supply of money is increased. இது இந்த பணத்தினுடைய அளிப்பை அதிகரிக்கிறதுல முக்கியமான பணி வணிக வங்கிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்க் ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே 5 லட்ச ரூபா கேஷாக எடுத்து அவங்க வங்கிகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடன் வாங்குறவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 5 லட்சத்தை அவங்க டெபாசிட் பண்ணிடுறாங்க, அந்த அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க. அதுக்கப்புறமேல் தான் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இதுக்கு வரைக்கும் என்ன பண்ணாங்க, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால சேஃபு, ஒரு விதத்தில் அதுவும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமான பணத்தை அச்சிடாமல் இருக்கிற பணத்தை என்ன செய்ய முடியும், அதனுடைய அளிப்பு. ஏன்னா இப்போ இவங்க டெபாசிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அளவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டாபிக் பார்க்கும்போது கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னா கடனுடைய உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கடன் உருவாக்கங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அதாவது கடன் உருவாக்கம், கடன்களையும் அதுக்கான முன் அளிப்புகளையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Commercial banks receive deposits from the public and use these deposits to give loans. மக்கள்கிட்ட இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வைப்புகளை வாங்கி அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, கடன்லாம் கொடுத்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. However, loans offered are many times more than the deposits received by the banks. இவங்க என்ன செய்கிறாங்க, வைப்புகளை பலவிதமான முறைகளை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். These functions of banks are known as credit creations. ஏன்னா இதில் கடனை உருவாக்குவதன் மூலமாக பணத்தினுடைய அளிப்பை அதிகரிக்க முடியும், டெபாசிட்டோட அளவு அதிகரிக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அளவையும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புள்ளி விவரங்களை திரட்டுதல், சேகரித்தல்னு சொல்லலாம். பேங்க்ஸ் கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் statistics relating to trade, commerce and industry. Hence, they advise customers and the public authorities on financial matters. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா வங்கிகள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி தொழில் தொடங்குறதுக்கு, விவசாயத்துக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் தேவையான உதவிகளை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த டேட்டா கலெக்ஷன், புள்ளி விவரங்களையும் சேகரித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆலோசனைகளையோ கடன் ஃபெசிலிட்டிஸோ எது தேவைப்படுதோ அதை அப்பப்போக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கோடு முடிச்சுக்கலாம். அடுத்த டாப்பிக்கோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.